கையில வித்த வச்சிருக்கலாம் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கால்ல வித்த வச்சுக்கிற ஒரே கை யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் வந்துட்டு நெய்மார் மட்டும்தான். பிரேசில்ல வந்துட்டு பிறந்த இவன் ஒரு காலத்துல இல்ல இன்ன வரைக்குமே வந்துட்டு ஃபுட்பாலோட இளவரசன். காரணம் தலைவன்கிட்ட இல்லாத வித்தையே கிடையாது. 11 பேர் சுத்து போட்டு ஒருத்தனை போட்டு தள்ள வரான்னா ஒருத்தன் அது தலைவன் நெய்மாரா மட்டும்தான் இருக்கும். என்ன பண்றது கால கொடுமை. தலைவனை வந்துட்டு இன்ஜுரிக்கும் தலைவனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு காதல் கதையை போச்சு. லவ் பண்ணி போட்டு தள்ளிடுறாங்க. எவன் போடுவானே தெரியாது எந்த மேட்ச்ல. அப்பதான் ரெடியாகி கம்பேக் கொடுப்பான் தலைவன். அதுங்களாம் வந்து அடிச்சு கீழே பறக்கோட்டு தொலைஞ்சிருவாங்க. என்ன இந்த வேர்ல்டு கப்ல வந்துட்டு பிரேசில் டீம்ல கண்டிப்பான முறையில நெய்மார் ஆடினா செம்மையா இருக்கும். பிரேசில் டீம்னாலே நெய்மார் தலைவன் அந்த எல்லோஸ்ல கிளம்பி இறங்கினான்னா சும்மா சொல்லக்கூடாது. கொய்யா அந்த மாதிரி ஆட்டம் ஆடுவான். அதுவும் சொல்லியிருக்கா அப்படி ஒரு இன்டர்வியூல. இந்த வட்டம் நான் வந்தேன்னா ஃபைனல் கூட்டு போவேன், கண்டிப்பா கோல் அடிப்பேன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். ஒரு காலத்துல பார்சிலோனா மேட்சை நான் பார்த்தது காரணமே வந்துட்டு தலைவன் அப்படி நெத்தில இப்படி ஒன்று கட்டிட்டு இறங்கி ஆடுவான் மேட்ச்ல. பிரிச்சிருவான். மானாவரியா அடி விழும். கோல்லாம் செம்மையா இருக்கும். அசிஸ்ட் அப்படி பண்ணுவான். எப்பேற்பட்ட பிளேயர் தலைவன் வந்துட்டு நீங்க பிறந்தநாள் போற போக்குல எல்லாரும் வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு போங்க.